பக்கம் இவங்க அந்த சப்ளை பிரீஃபிங் செப்பரேட்டாக கொடுப்பாங்க. அது அவர்களோட இதுக்கு உட்பட்டது. அதில் ஃபஸ்ட்டு முதலமைச்சர் சில முடிவுகள் எடுத்தாங்க. அதில் முதல் முடிவு என்னென்னா, உணவகங்கள், டீ கடைகள், க்ளவுட் கிச்சன் உள்ளிட்ட எனி வெரைட்டி, முதல்ல நம்ம ஏதோ லைசன்ஸ்டு அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் தெளிவாக அனைத்து வகையான உணவகங்கள், அவங்க உணவகங்கள்னு பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு இந்த எரிவாயுக்கு பதிலாக மின் அடுப்புகள் பயன்படுத்தும் போது ஏற்படும் கூடுதல், கடந்த மாதம் ஒரு பில் வந்திருக்கும், இந்த மாதம் அதனாலேயோ மற்ற பல காரணத்தினால கூடுதல் பில் வந்தால் அதுக்கு ஒரு பிளாங்கெட்டாக ₹2 சலுகை, அதை சப்சிடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ₹2 சலுகை கூடுதல் மின்சாரம் அவங்களோட யூனிட் ஒன்றுக்கு ₹2 மானியமாக முதலமைச்சர் அறிவித்திருக்காரு. ஸோ இது இந்த ஒன்றிய அரசு அறிவித்துள்ள வணிக எரிவாயு பயன்பாட்டுக்கு கட்டுப்பாட்டுகள் எவ்வளோ நாள் அமலில் இருக்கோ இந்த சலுகை தொடரும். ஏற்கனவே நம்ம தொழில் சங்கங்களும் நம்மளோட ஹோட்டல் எல்லாரும் கேட்டிருந்தாங்க, தட் பீக் பீரியடில் நம்ம எக்ஸஸாக சார்ஜ் பண்ணுறோம், அதை குறைக்கணும்னு. இது ஹோட்டலுக்கு மட்டும் அல்லாமல் நிறைய பேர் இப்போ க்ளவுட் கிச்சன்னு ஹோட்டல்னு பதிவு பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க எல்லாருக்கும் இதை தெளிவுபடுத்துகிறவங்க அனைத்து வகையான உணவகங்கள் உணவு தயாரிக்கும் பொழுது அதுக்கப்புறம் அதில் நாங்கள் பிரிச்செல்லாம் பார்க்க மாட்டோம். இது கூடுதல் செலவு ஏசி நாளாச்சா இல்லையா ஹீட்டர் நாளாச்சான்னு பார்க்க மாட்டோம். அதுக்கு அந்த கூடுதல் செலவு யூனிட் என்ன, இந்த மாதமோ அடுத்த மாதமோ எது வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கோ அந்த கூடுதல் செலவுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ₹2 மானியம். அதுதான் ரொம்ப சிம்பிளாக அவங்களுக்கு போய் சேருங்கிறதுக்காக அந்த மானியத்தை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு யூனிட்டுக்கு 100 யூனிட்னா அதுக்கு இமீடியட்டாக அந்த ஏற்கனவே அவங்க ₹10 45 கேஸ் இருந்தால் அதை ₹2 குறைச்சிடுறோம். வி ஆர் நாட் கோயிங் டு செக்அப் எதனால அவங்களுக்கு கூடுதலாச்சுங்க. நெக்ஸ்ட்டு அதனால தான் தெளிவுபடுத்த சொன்னாங்க முதலமைச்சர், தட் இது ஏதோ ரெஸ்டாரண்ட்டுக்கு மட்டும் இல்லை, இதுக்கு மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் பதிவு பண்ண லைசன்ஸ்டுன்னு சில பேர் லைசன்ஸ் வாங்கும்போது சப் லைசன்ஸு போட்டிருக்க மாட்டாங்க. க்ளவுட் கிச்சன் வீட்லேயே கூட பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. எல்லா நேரமுங்க ஒரு மாதத்தில் கூடுதலாக இதை பயன்படுத்தினால ஃபுல் டைம் என்ன இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அதில் ₹2 மானியம். அதான் சிம்பிளாக அவங்களுக்கு போய் சேர மாதிரி போகிறதுக்கு. அந்த கஸ்டமர் யார் வேணாலும் இந்த இப்போ நம்ம முதல்ல சொன்னோம் இல்லை 51,000 ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்காங்க, 159 ஹை டென்ஷன் இருக்காங்க, அந்த மாதிரியே பார்க்காம, ஏன்னா பல பேர் வீட்டில் கூட சமைக்கிறாங்க, அப்புறம் க்ளவுட் சப்ளை பண்ணுறாங்க. சில பேர் லைசன்ஸில் உணவகங்கன்னு போட்டிருக்க மாட்டாங்க. டீ கடைகள் குறிப்பாக முதலமைச்சர் அதை தெளிவுபடுத்த சொன்னார். டீ கடையும் ஏதாவது இபி ரிலேட்டட் பொருளை வச்சு அவருக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அவருக்கும் அனைத்து வகையான உணவகங்கள் இது தயவுசெய்து தெளிவுபடுத்துங்க. உணவகங்கள்னு வந்தாலே கூடுதல் மின்சார செலவு போன மாதத்தோட இந்த மாதம் அவருக்கு வந்தால் அதுக்கு ₹2 மானியம். ரெண்டாவது, எரிவாயு பயன்படுத்தும் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கு நெருக்கடியை சமாளிக்கும் வகையில் மின் அடுப்புகள், இண்டக்ஷன் ஸ்டவ்வோ இல்லையா எலக்ட்ரிக் ஸ்டவ் உள்ளிட்ட மின் உபகரணங்கள் கொள்முதல் செய்வதற்கு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம் ஒன்று இருக்கு, UIEGPன்னு. அதில் 25% அதிகபட்சமாக ₹3.75 லட்சம் மானியத்துடன் கடன் வழங்கவும், இதே மாதிரி தமிழ்நாடு மகளிர் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 20% ₹2 லட்சம் மானியத்துடன் ₹10 லட்சம் வரை கடன் வழங்கவும் மற்றும் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் 35% அதிகபட்சமாக ₹1 கோடி வரை மானியத்துடன் கடன் வழங்கவும் ஆனரபிள் CM ஆணையிட்டிருக்காருங்க. இது இல்லாமல் தமிழ்நாட்டில் 60,698 தொழிற்சாலைகள் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாடு வாரியத்தின் இசைவாணையினை பெற்று LPG, CNG, டீசல், இந்த ஆயில், அதுக்கப்புறம் விறகு போன்றவற்றை எரிபொருளாக பயன்படுத்தி இயங்கி வருகிறது. இந்நிறுவனங்கள் LPG, CNG போன்ற எரிபொருட்களுக்கு மாறாக மண்ணெண்ணெய், RDF, HSD, பயோமாஸ் போன்றவற்றை எரிபொருளாக பயன்படுத்தி கொள்ளலாம் எனவும், இதற்கு தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் இசைவினை பெற தேவையில்லை. TNPSCயோட இன்டிமேட் பண்ணால் போகிறோம், நோ ரிக்குவயர்மெண்ட் ஃபார் அப்ரூவல். தகவல் தெரிவித்தால் மட்டுமே போதுமானது என அவங்களுக்கு எளிமைப்படுத்துவதற்கு எனவும் ஒன்றிய அரசு அறிவித்துள்ள LPG, CNG பயன்பாட்டுக்கு கட்டுப்பாட்டு கால அவகாசம் வரை இந்த விலகு அமலில் இருக்கும். இது சேம் லைக் அந்த இது எவ்வளோ நாள், ஏன்னா நமக்கு அது எவ்வளோ நாள்னு தெரியாது. தமிழ்நாடு முழுவதும்
9300 தொடக்க பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக நாள் ஒன்றுக்கு 55 லட்சம் லிட்டர் கொள்முதல் செய்கிறாங்க. ஏற்கனவே நாங்கள் பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சியில் முதலமைச்சரும் பார்த்துருக்காங்க. திடீர்னு ஹோட்டல்கள் எல்லாம் பால் வாங்க முடியலன்னா என்ன பண்ணலான்னா நம்மளோட அனிமல் ஹஸ்பண்டரி டிபார்ட்மெண்ட் மூலமாக ஆவின் பால் கூட்டுறவு சங்கங்கள் கட்டுப்பாட்டுகள் ஏதுமின்றி பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்க ஆணைப்பட்டுள்ளது. ஸோ இப்போ அந்த அதிகமான பாலினை பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து ஆவினே டைரக்டாக அவங்க கிட்ட கொடுத்தா அதை ஃபுல்லாக வாங்கிறதுக்கான ஆணையம் மாண்பு முதலமைச்சர் பிறப்பித்துள்ளார். இதுக்கு அடுத்தது எரிவாயு எல்பிஜி பற்றாக்குறையால் உணவகங்கள் மூடப்போகும் வேளையில் விவசாயிகளால் உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள், அதுவும் இந்த தொலைக்காட்சியில் தொடர்ந்து வந்துருக்கு, அவங்க எங்க விற்பனை பாதிக்கப்படலாம் என்ற அச்சம் அந்த விவசாயிகள் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு விவசாயிகள் தாங்கள் விளைவித்த காய்கறிகள் மற்றும் பழங்களை இடர்பாடின்றி 194 உழவர் சந்தைகளில் எவ்வித கட்டுப்பாட்டு இல்லாமலும் அவங்க விற்பனை செய்ய அனுமதி வழங்கி மேடம் ஆனரபிள் சிஎம் ஆணையிட்டிருக்காங்க. மேலும் மாநில அளவில் வணிக நிறுவனங்களுக்கு முறையாக எல்பிஜி சிலிண்டர் அளவீட்டினை ஒதுக்கீடு செய்து கண்காணிக்க தலைமை செயலர் அவர்கள் கண்காணிக்க அரசு உயர் அலுவலர் கொண்ட குழு, நான் சொன்னேன் இல்லையா நேற்றுக்கு மீட்டிங் போட்ட மாதிரி, அவங்க அந்த விலக்குகள் பற்றி அவங்க செப்பரேட்டாக போடுவாங்க. இது போன்ற மாவட்ட அளவிலும் முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு கார்த்தால மீட்டிங் போட்டுட்டு அந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய விநியோக நிறுவனங்களின் பொறுப்பு அலுவலர்கள் உள்ளடக்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் குழு கண்காணிக்கவும் தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ ஆணையிட்டிருக்காங்க. இத்துடன் இந்த மாதம் பொது விநியோக திட்டத்தின் கூடுதலாக 3228 கிலோ லிட்டர் மண்ணெண்ணெய் குடும்ப அட்டைதாரருக்கு வழங்க முதலமைச்சர் ஆணையிட்டிருக்காங்க. இது நம்ம முதலமைச்சர் தொடர்ந்து மார்னிங் ஈவினிங் கண்காணித்து தகவல் பெற்றிருக்காங்க. அரசு அதிகாரிகளோட உயர்மட்ட குழு தலைமை செயலருக்கு கீழே செயல்பட்டு வருகிறது. அதோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்டுங்க, நம்மளோட திரு அண்ணாதுரை சார் இப்போ ஏற்கனவே முதலமைச்சர் பல்வேறு கடிதங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரதமருக்கு எழுதியிருக்காங்க, மற்ற மத்திய அரசில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் மினிஸ்டருக்கு எழுதியிருக்காங்க, அப்புறம் பவர் மினிஸ்டருக்கு காப்பி எல்லாம் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அதை நேரடியாக வழங்கியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்டையும் நாங்கள் தொடர்ந்து தொடர்பில் இருக்கோம். மெயின் இஷ்யூ சார் அண்ணாதுரை சார் தான் ஸ்டேட் லெவல் கோஆர்டினேட்டர். அவரை அந்த நிலைமை ஃபர்ஸ்ட் தேவையில்லாம பீப்புள் நீட் நாட் அந்த மாதிரி இது பண்ண வேண்டாம்ங்கிற அந்த டீட்டெயில்ஸ் அவர் சொல்வார். அனைவருக்கும் வணக்கம். நான் எம் அண்ணாதுரை, மாநில அரசு எண்ணெய் நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பாளர். ஸோ அது என் சைடில் ஒரு 2 விஷயம், பெட்ரோல் டீசல் சம்பந்தமாகவும் எல்பிஜி சம்பந்தமாகவும் ரெண்டும் சொல்கிறேன். முதற்கண் எம்எஸ்ஹெச்எஸ்டி பெட்ரோல் அண்ட் டீசல், மோட்டார் ஸ்பிரிட் அண்ட் டீசல் பார்த்தீங்கன்னா முதல்ல கையிருப்பு இப்போதைக்கு நம்ம சப்ளை பண்ணுற தமிழ்நாடு பூரா இருக்கிற டெர்மினல்ஸ்னு சொல்லுவோம் நாங்கள் எல்லாம், பிபிசி, ஐஓசி, ஹெச்பிசியினுடைய நிறுவனங்கள்லேயே நமக்கு ஸ்டாக்கு அங்கே பைப்லைன்ஸ் மூலமும் வேகன் மூலமும் ரயில் வேகன் மூலமும் மூவ் ஆகுது. அது மூவ் ஆகி இருக்கிற ஸ்டாக்கே 9 நாளைக்கு வரும் இன்னையிலிருந்து முதல்ல இது. அது இல்லாமல் தொடர்ந்து பைப்லைன்லையும் வேகன்லையும் ரிசீவ் பண்ணிகிட்டே இருக்கும் எல்லா லொக்கேஷன்ஸ்லையும். அதனால நம்ம இப்போதைக்கு எந்த விதமான தடையும் இருக்காது பெட்ரோல் டீசலுக்கு. நம்ம ஒரு முந்தா நாளும் அதுக்கு நாளும் குறிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாக பெட்ரோல் பங்கில் சரியான கூட்டம். எல்லாருமே ஒரு நாளைக்கு எடுக்கிற குவான்டிட்டியோட 2 மடங்கு பெட்ரோல் பிடிச்சிருக்காங்க. எங்களுக்கு அதனுடைய புள்ளி விவரங்கள் வந்த பொழுது பார்த்தா கிட்டத்தட்ட 100% 1 லிட்டர் பிடிக்கிறவங்க 2 லிட்டர் எல்லாரும் போய் ஒரு பேனிக் ஆகிட்டு போய் பிடிச்சதுனால தான் அந்த நிலைமை உருவானது. அதில் 100% பெட்ரோல் விற்பனையும் 75% டீசல் விற்பனையும் ஒரே நாளில் கூடிடுச்சு. இதுதான் நம்ம பேனிக் ஆனதுக்கு காரணமே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நேற்றே உடனே குறைஞ்சு விட்டது, 21% அண்ட் 20% தான். இன்னைக்கு காலையில் சில பெட்ரோல் பம்ப்லாம் போய் பார்க்குறப்போ அதிகமாக அவ்வளோ கூட்டமே இல்லை. ஸோ அது ஃபுல் கண்ட்ரோல் ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி 9 நாட்களும் பிறகு வந்து கொண்டும் இருக்கின்றது. அது கம்ப்ளீட் ஒன்றுமே பேனிக் ஆகவே வேண்டியதில்லை. அது எல்லா நிறுவனங்களும் இணைந்து அரசுடன் இணைந்து செயல்பட்டு கண்டிப்பாக நிவர்த்தி நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யப்படும். ஃபர்ஸ்ட் அது ஸ்டாக்கும் சொல்லிட்டேன். அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எல்பிஜிக்கு வந்தால் டொமஸ்டிக் பொறுத்தவரை
மத்திய அரசு அறிவிப்பின்படி 25 நாளைக்கு ஒரு தடவை நகர்ப்புறங்களிலே இருக்கிற வீடுகளுக்கு எல்பிஜி சிலிண்டர் கொடுக்கப்படும். இந்த நம்ம சுச்சுவேஷனை சமாளிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன். அப்புறம் ரூரல் சைடு என்ன அப்படின்னா 45 நாளைக்கு ஒரு முறை. ஸோ டொமஸ்டிக்கோ மோரார்லெஸ் அண்டர் கண்ட்ரோல், ஸ்டாக்ஸ் இருக்கு, கவர்மெண்ட்டும் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதம் முடிவு வரையே ஸ்டாக் இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கமர்ஷியல், அதாவது வியாபாரங்களுக்கு தரப்படும் தி சிலிண்டர்ஸ் எல்பிஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா சாரும் சொன்ன மாதிரி நமக்கு ஓவராலாக 20% வரை என்ன போயிட்டு இருந்ததோ அதை கொடுக்கணும். ஏன்னா ப்ரியாரிட்டி நம்ம டொமஸ்டிக் தான் கொடுக்கணும். வீட்டில் இருக்கிறவங்கள முக்கியமாக அவர்களுடைய தேவைகளை பார்த்து கொள்ள வேண்டும். முதல் எய்ம் அதுங்கிறதுனால அது 20% வரை கொடுக்கலாம் அப்படின்னு வியாபார நிறுவனங்கள் கொடுக்கலாம்னு சொல்லி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. அதுலேயே ப்ரியாரிட்டியா ஹாஸ்பிட்டல்ஸ் நம்பர் 1 நமக்கு தேவை. அதுக்கு அடுத்து எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது ஹாஸ்டல், நமது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற எல்லா விதமான ஹாஸ்டலுக்கும் ஸ்கூலு காலேஜுக்கும் கொடுக்கலாம்னு சொல்லியும் அறிவுறுத்தப்பட்டிருக்கு. மீதி இருக்கிறத ஒரு குழுவாக மறுபடியும் மத்திய அரசு அறிவுறுத்தல்படியும் ஸ்டேட் கவர்மெண்டினுடைய குழுவுடன் இணைந்து ஆயில் நிறுவனங்கள் எல்லாம் மீதி இருக்கிற குவான்டிட்டியும் மற்ற ஒரு ப்ரியாரிட்டி ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வழங்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ. இல்லை மதிப்புக்குரிய திரு அண்ணாதுரை சார் சொன்ன மாதிரி மாவட்ட முதலமைச்சர் 2 குழுக்கள் போட்டிருக்காங்க. குழுக்கள் போட்டு ஒன்று வீட்டுக்கான வணிக நிறுவனங்களுக்கு எரிவாயு சிலிண்டர் விநியோகத்திற்கு முறைப்படுத்த, அதுக்கு அரசு கூடுதல் தலைமை செயலர் உள்துறை அவரோட தலைமையில் அரசில் சென்னையில் மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களை சந்தித்தார். உணவகங்களுக்கு யூனிட்டுக்கு 2 ரூபாய் மானியம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து எரிவாயு தட்டுப்பாடு தொடர்பாக பலதரப்பட்ட மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளதாகவும் அவர் பேசியிருக்கிறார்.